वड़कम। ये देश नहीं बिकने दूंगा, आत्मनिर्भर भारत, स्वदेशी अपनाओ, देश बचाओ, न खाऊंगा न खाने दूंगा. இந்த வார்த்தைகள் இந்த நாட்டின் மகாமானவ் நரேந்திர மோடியின் வார்த்தைகள், மகாராஜாவின் வார்த்தைகள். ஆனால் இதே மகாராஜா தன்னை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய நண்பரான அடானியை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களை வித்து விட்டார். இந்த நாட்டிற்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு எழுதிய டெத் வாரண்டில் கையெழுத்து போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி. காரணம் என்ன? அமெரிக்காவில் அவருடைய அடானிக்கு எதிராக ஒரு கேஸ் ஃபைல் ஆகி இருக்கிறதா. நரேந்திர மோடியின் பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து விட்டதா. அதாவது நரேந்திர மோடி தன்னையும் காப்பாற்றணும், தன்னுடைய நண்பரான அடானியையும் காப்பாற்றணும். அதனால் அவசரமாக இந்தியா USA ட்ரேட் டீலில் கையெழுத்து போட்டிருக்கிறார். இந்த பதிவில் நான் எடுத்துக்காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். எந்த அளவில் தன்னுடைய இன்ட்ரெஸ்டை சேஃப்கார்ட் செய்வதற்காக இந்த நாட்டு விவசாயிகளை அடமான வைத்து விட்டார் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர். ஆனால் இதே கேள்வியை நாங்கள் கேட்டபோது, பார்லிமெண்டில் கேட்டபோது, இல்லை கவலைப்படாதீர்கள், இந்த நாட்டு விவசாயிகள் அவர்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், அவர்களுக்கும் இதற்கும் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது. இதை பார்லிமெண்டில் பியூஷ் கோயல் வெட்கமே இல்லாமல் இந்த பொய்யை எந்த அளவில் பேசியிருக்கார் நீங்க பார்த்தீர்கள்னா, agriculture sector is safe, he said this. And today there is a joint statement, America இந்தியா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டின் முடிவுகள் எதற்காக இரவில் எடுக்கப்படுகிறது? பிகாஸ் இந்தியா ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் அமெரிக்கன் டைம் ஜோன். அதனால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அனைவருமே உறக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா அமெரிக்கா தான் இந்தியாவுடைய முடிவு எடுக்கிறது. இந்தியா மீது 80,000 கோடி ரூபாய்க்கான அதிக பாரம் ஏற்பட போகிறது. பிகாஸ் we stopped buying crude oil from Russia. இப்போ யார்கிட்ட வாங்க போறோம்? அமெரிக்கா மற்றும் வெனியூசுலா கிட்ட வாங்க போறோம் அதிக விலைக்கு. இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வேற யாரும் கொடுக்கவில்லை, இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை கவனமாக நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டுக்கு கூடிய விவசாயிகள் எத்தனை பேர். ஆஸ் பர் வேர்ல்ட் பேங்க் 43.51% பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். 2023-2024 வெளிவந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள், எக்கனாமிக் சர்வே 2025ஆம் ஆண்டு வெளிவந்தது PLSF டேட்டா. அரவுண்ட் 46.1%, which is how much? 730 million. அதாவது 73 கோடி மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 73 கோடி மக்களை நீங்க அடமான வைத்திருக்கிறீர்கள். எப்படி? அதை நீங்க கேளுங்கள். இந்தியா அமெரிக்கா இன்ட்ரிம் அக்ரிமெண்ட்ல மிக முக்கியமாக அவர்கள் எழுதிய விஷயம், இந்தியா will eliminate or reduce import duty on all American industrial product, many American food and agriculture product. What did Narendra Modi said? Anyways, he didn't say anything, but his Union Minister Piyush Goyal, what did he say? We will not touch agriculture in the parliament. What the agreement is saying? Agriculture products இதில் include செய்திருக்கிறார்கள். Included in this are dried distilleries, grain, red sorghum for animal feeding, nuts, fresh processed fruit, soya bean, wine, alcohol. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையுமே அடமான வைப்பதற்காக அங்கிருந்து வரக்கூடிய பொருட்கள் என்ன? கிரெயின்ஸ், கோதுமை, அரிசி எல்லாமே வரும். அனிமல்ஸ், விலங்குகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீனி, அது கூட அங்கிருந்து வரும். நட்ஸ், காஜு, கிஷ்மிஷ், பாதாம், இதுவும் அங்கிருந்து வரும். பழங்கள், அதுவும் அங்கிருந்து வரும். சோயாபீன் என்ன எடுக்கிறீங்க இல்லையா, அதுவும் அங்கிருந்து வரும். வைன்கான பொருட்கள் அங்கிருந்து வரும். ஆல்கஹால் அங்கிருந்து வரும். எல்லாமே அமெரிக்காவிலிருந்து வரப்போகிறது. இந்தியா என்ன செய்கிறது? இந்தியாவிலிருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய பொருட்கள், டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், துணிமணி, லெதர், ஃபுட்வேர், செருப்புகள், ஷூ, பிளாஸ்டிக், ரப்பர், ஆர்கானிக் கெமிக்கல், ஹோம் டெக்கார், ஹேண்டிகிராஃப்ட், எதை அனுப்பினால் கூட இந்தியா மீது அமெரிக்கா 18% போட போகிறதா. இந்தியாவில் போடுகிறது 0.
அமெரிக்கா 18%. இந்த ஒட்டுமொத்த ட்ரேட் டீலில் நரேந்திர மோடி அமெரிக்காவிற்கு கொடுத்த இன்னொரு ப்ராமிஸ், பிகாஸ் தன்னுடைய சட்டையை காப்பாற்றணும் இல்லையா, $500 பில்லியன், அதாவது இந்திய பணமதிப்புப்படி 45 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் இந்தியா 45 lakh crore rupeesக்கான பிசினஸை அமெரிக்காவிற்கு கொடுக்க போகிறதா. அக்ரிகல்ச்சர் செக்டர் has been included. எதை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று கூறினார்களோ அது இந்த எக்ரிமெண்டில் போடப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் த டெத் வாரண்ட் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ். எதற்காக இந்த பொய்யை பேசினீர்கள்? எந்த ப்ரெஷரில் நீங்கள் பேசினீர்கள்? எதற்காக இந்த நாட்டு மக்களிடமிருந்து நீங்கள் மறைத்தீர்கள்? இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம், கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம், அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் இன்னைக்கு எதற்காக இந்த பதிலை நீங்கள் கொடுக்கிறீர்கள்? அதுவும் பிரைம் மினிஸ்டர் மோடி வாயை திறக்கவில்லை. நிர்மலா சீதாராமன், அங்கே பியூஷ் கோயல், ஜெய்சங்கரிடம் கேள்வி கேட்டால் ஹீ இஸ் அ ஃபாரின் மினிஸ்டர். இல்லை இந்த டீலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பியூஷ் கோயல் தான் அதை பார்க்குறாரு. பியூஷ் கோயல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவில்லை. காமர்ஸ் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவில்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிரக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அதையும் செய்யலாம். உங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் அதிலையும் நீங்கள் டவுன்லோட் செய்து பகிரலாம். எங்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். இதையும் தாண்டி வெளிநாட்டில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் டிக்டாக் இந்தியாவில் கிடையாது. டிக்டாக்கில் எங்களுடைய வீடியோக்களை தாராளமாக நீங்கள் டவுன்லோட் செய்து துண்டு துண்டாக ஷார்ட்ஸ் வழியாகவோ இல்லை முழு வீடியோ வழியாகவும் நீங்கள் பகிரலாம். ஸோ தட் இட் கேன் ரீச் டு லார்ஜர் ஆடியன்ஸ். இந்த புதிய ட்ரேட் டீல் வழியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70-80 லட்சம் அமெரிக்க விவசாயிகளுக்கு இந்தியா லாபத்தை கொடுக்க போகிறது. இதைத்தான் இந்த புதிய டீலில் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்திய விவசாயிகள் அவர்களுடைய நிலை நரேந்திர மோடிக்கு தெரியுமா? நேற்று நரேந்திர மோடி பார்லிமெண்டில் நின்று கொண்டு அவர் கூறிய வார்த்தை, காந்தியின் பெயரை இந்திரா காந்தி நெஹ்ரு ஃபேமிலி திருடி விட்டதா? கேவலமாக இல்லை, வெட்கமாக இல்லை. இந்த நாட்டின் வரலாற்றை பரட்டி பார்த்தீர்களா? படிச்சிருக்கிறீர்களா? அனைத்துமே ரெக்கார்டில் இருக்கு. In 1930 ஃபிரோஸ் என்கிற இந்த நபர், அப்பெல்லாம் நரேந்திர மோடி பிறக்கக்கூடவில்லை. 1950s தான் நரேந்திர மோடி பிறந்தார். 1942 இந்திரா காந்தி திருமணம் கட்டிக்கொள்கிறார் ஃபிரோஸ் காந்தியிடம். ஃபிரோஸ் காந்தி தன்னுடைய பெயரை நரேந்திர மோடி அவர் கூறக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள். நரேந்திர மோடி says that these people have stolen Gandhi's Gujarati surname. Firoz was not a Muslim. First of all, you should understand this. He was a Parsi. காந்தியன், மகாத்மா காந்தியின் வழியில் செல்லக்கூடிய ஏராளமான நபர்கள் அந்த காலகட்டத்தில் காந்தி என்கிற அந்த பெயரை சர்நேமாக எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒரு நபர் ஃபிரோஸ் காந்தி. 1930ஆம் ஆண்டு 42ஆம் ஆண்டு இந்திரா காந்தியுடன் திருமணம் நடக்கிறது. திருமணம் மார்ச் மாதத்தில் நடக்கிறது. திருமணம் நடந்த 4வது மாதத்தில் ஃபிரோஸ் காந்தி, இந்திரா காந்தி இரண்டு பேருமே, இந்திரா காந்தி, ஃபிரோஸ் காந்தி என்கிற அந்த சர்நேம், நெஹ்ரு என்கிற சர்நேமை எடுத்து, இந்திரா பிரியங்கா நெஹ்ரு என்கிற அந்த சர்நேமை எடுத்து இந்திரா காந்தி என்று இணைக்கிறார். ஏராளமான இந்திய பெண்கள் தன்னுடைய கணவருடைய சர்நேமை சேர்க்கும்படி தான் அங்கேயும் நடந்தது. 4வது மாதத்தில் ஃபிரோஸ் காந்தி and இந்திரா காந்தி both were in the jail for freedom fighting, and so-called Narendra Modi is talking about Nehru Indira. Jawaharlal Nehru was there in the prison for 9 years. 9 ஆண்டுகள். சாவர்கர் மாதிரி சாரி கடிதமெல்லாம் எழுதி கொடுக்கவில்லை. இந்திரா காந்தி, ஃபிரோஸ் காந்தி, they were a part of freedom fighting. and இந்த காந்திங்கிற சர்நேமை வைத்து நரேந்திர மோடி பார்லிமெண்டில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிகாஸ் இது போன்ற எப்ஸ்டீன் ஃபைல் அல்ல இந்தியா US ட்ரேட் போன்ற கேள்விகள் பார்லிமெண்டில் கேட்கப்படக்கூடாது. This is what we have been seeing in India. எப்படி விவசாயிகள் அழிக்கப்பட போறார்கள் அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். மத்திய பிரதேசன்
சோயாபீன் ஃபார்மிங், ஆயில் சீட்ஸ் ஃபார்மிங்கில் மெம்பரமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே அழிக்கப்படுவார்கள். நட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், அங்கே இருக்கக்கூடிய வால்நட் எல்லாமே அழிக்கப்படும். அனிமல் ஃபீட் இம்போர்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்டர்ஸும் அழிக்கப்படும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 72-73 கோடி மக்கள் பாதிக்கப்பட இருக்கிறார்கள். இதைத்தான் நரேந்திர மோடி அமெரிக்காவுடன் போட்ட அந்த ஒப்பந்தம். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி அதற்கான பாராட்டு விழாவெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். இஸ் திஸ் வாட் நரேந்திர மோடி கால்ட் न खाऊंगा न खाने दूंगा, ये देश नहीं बिकने दूंगा, आत्मनिर्भर भारत, स्वदेशी अपनाओ, देश बचाओ, அனைத்துமே பொய்யான போலியான வார்த்தைகள் தானே. அப்போ எப்படி நீங்கள் இந்திரா காந்தி அல்ல காந்தி ஃபேமிலி, காந்தி என்கிற அந்த சர்நேமை திருடிவிட்டார்கள் சொல்லி கூறுகிறீர்கள்? இந்த நாட்டுடைய ஆன்மாவை, இந்த நாட்டுடைய அடையாளத்தை திருடிய நபர் தானே நீங்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த போது இந்த நாட்டில் பசி, பட்டினி, கஷ்டங்கள், துயரங்கள் மட்டும்தான். கடந்த 60 ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் கூறினீர்கள் இல்லையா? அவர்கள் செய்ததால் தான் இன்னைக்கு நீங்கள் 8000 கோடி ரூபாய் விமானத்தில் பறக்கிறீர்கள். அவர்கள் அதை செய்ததால் தான் இன்னைக்கு 80 கோடி மக்களுக்கு நீங்கள் இலவசமாக ராஷன்களை கொடுத்து வருகிறீர்கள். நீங்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒன்று கூட உங்களுடைய ஐடியா கிடையாது. அனைத்துமே அந்த 60 ஆண்டுகளில் உருவான திட்டங்கள். எந்த பேங்குகள் வழியாக உங்களுடைய நண்பர்களுக்கு கடன்களை வாரி வழங்கி வருகிறீர்களோ, என்பிஏக்களை ரைட் ஆஃப் செய்து வருகிறீர்களோ, அதுவும் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான். இந்த நாட்டுக்கு கூடிய பிஎஸ்யூக்களை நீங்கள் எதை விற்று வருகிறீர்களோ, பணம் பார்த்து வருகிறீர்களோ, அதுவும் இந்த 60 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட பிஎஸ்யூக்கள் தான். கேன் யூ ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ் மிஸ்டர் மோடி? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.